ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 17 இருக்கும். டே 17 ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம டே 17 இருக்கோம். இது என்ன வீடியோ அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஃபிட்னஸ் vlog. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாடி ரீகாம்போசிஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இன்டர்நெட்லையும் சரி, ஒரு இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் கிடைக்குமே தவிர அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த vlogல நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாடி ரீகாம்போசிஷனுக்கு பர்சனலாக ஒரு பர்சன் எந்த மாதிரி மெனக்கடலாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ஒரு 100 days சேலஞ்சாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 17. டே 17ல் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னா, என்னோட பேக் மசில், அதாவது வந்து லேட்ஸ் மசில்னு சொல்லுவாங்க. அந்த லேட்ஸ் மசிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் கொடுத்தேன். லேட்ஸ் மசில் ஒர்க் அவுட் இட்ஸ் குட், ஓகேங்களா. நான் எதிர்பார்த்த அளவுக்கு வராட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இன்றைக்கி டே 17ல் நான் என்ன டிப் கொடுக்குறேன்னா, ட்ரிங்க் மோர் வாட்டர். இங்கே நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கணும்னு நல்லா தெரியும், பட் நிறைய பேர் அது குடிக்கிறதில்ல. எதனால அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையான டூல் இல்லாததுனால நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணுறதுல ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நிறையவே தண்ணி குடிங்க. தண்ணி நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் பாடியில் ஹைட்ரேஷன் இருக்கும். டீஹைட்ரேஷனில் இருக்கும்போது உங்கள் பாடியில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது. ஸோ நீங்கள் டீஹைட்ரேஷனில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிறைய ஃபில் பண்ணி குடிங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காலையில் நீங்கள் ஒரு தடவை ஃபில்அப் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, நைட்டுக்குள்ளே ஒரு 3 times நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை 2 times கம்ப்ளீட்டாக காலி பண்ணி அகைன் குடிச்சிங்கன்னா 3 liters குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த டெக்னிக் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 250 rupees வந்துச்சு. இந்த வாட்டர் பாட்டில் வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை ஈஸியாக என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 1.5 லிட்டர் பெரிய வாட்டர் பாட்டில், வீடியோவில் மேபி சின்னதாக தெரியலாம். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 to 3 times நான் குடிப்பேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 liters ஈஸியாக குடிச்சிடலாம். ஈஸியாக 4 liters குடிச்சிடலாம். பிகாஸ் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எனக்கு அடிக்கடி போய் அதை ரீஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்கும். ஏன்னா பாடி டீஹைட்ரேஷனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் நடக்காது. அகைன் நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் பாடியை முடிஞ்சளவுக்கு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. டே 18ல் மீட் பண்ணலாம். See you.